கர்த்தருடைய மந்தைக்கு சேர்க்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட வல்லமை மிக்க செய்திகள் வந்திருந்தாலும் இவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசங்களுக்கு ஒப்பிடும் பொழுது ஒன்றுமல்ல. அவருடைய மலை பிரசங்கள் என்றும் ஆற்றுவதாக, தேற்றுவதாக, நிலைநிறுத்துவதாக இருப்பதை நாம் காண்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவ்வாறு பூலோகத்திலே ஜீவித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் தாம் பிறந்த நாசரேத் ஊருக்கு அவர் கடந்து வருகிறார். கடந்து வந்து தேவாலயத்துக்குள் பிரவேசிக்கிறார். எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருக்கிறது. இவர் நம்ம ஊர்க்காரர் அல்லவா? நம்ம ஊர் தச்சனாகிய யோசேப்பின் மகன் அல்லவா? இவர் என்ன பேச போகிறார் என்று எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருந்தது. அவர் வந்து அவருடைய கரத்துல யூத ஆலய முறைப்படி வரும் கெஸ்டிடம் அவர்கள் வாசிக்க வேண்டிய வேத பகுதியை கொடுப்பார்கள். அவ்வாறு அவருடைய கரத்திலே வேதாகம சுருள் கொடுக்கப்பட்டது. அவர் அதை திருப்புகிறார். எடுத்து திருப்பி ஏசாயா தீர்க்கதரிசி 700 ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னுடைய வருகை பற்றி குறிப்பிட்ட அந்த பகுதியை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறார். வாசித்து ஏன் அந்த பகுதியை அவர் எடுத்தார் என்றால், அவர் வந்த பொழுது, மனுக்குலமாக அவதரித்த பொழுது யூதர்கள் ஏன் மனுக்குலம் முழுவதும் இருளுக்குள்ளாக இருந்தது. ரோமருடைய பயங்கரமான ஒரு கொடுமையினாலே யூத ஜனங்கள் கொடுமைப்படுத்தப்பட்டிருந்தார்கள், அடிமைப்படுத்தப்பட்டிருந்தார்கள், நொறுக்கப்பட்டிருந்தார்கள், சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் நின்றவராக, அந்த வேதாகம சுருளை திருப்பினவராக அந்த பகுதியை வாசிக்கிறார். அதை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 4:18-19. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். அன்று அவர் வாசித்த அந்த ஏன் தன்னை பிதா அனுப்பினார் என்ற பகுதிதான் முழு மனுக்குலத்திற்கும் இன்று வரை ஏன் அவருடைய 2ஆம் வருகை வரை ஜீவிக்க இருக்க மனுக்குலத்திற்கு பதிலாக அமைந்திருக்கிறது. அமெரிக்காவில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு அரங்கத்தில் 1200 பேர் கூடியிருந்தார்கள். அதிலிருந்த ஒரு ஊழியர் எழுந்து நின்று கிறிஸ்துவத்தை பற்றி எதிர்மறையான காரியங்கள் எதுவும் இருக்கும் என்றால் நீங்கள் இப்பொழுது சொல்லலாம் என்று சொல்லி அமர்ந்தார். உடனாக எழுந்தார்கள். ஒருவர் எழுந்து கிறிஸ்தவர்கள் ஒரு முழுமையான பரிசுத்த ஜீவத்தை ஜீவிப்பதில்லை, அவர்கள் மாய்மாலக்காரர்கள் என்றார். உட்கார்ந்தார். அடுத்தவர்கள் இந்த போதவரும் ஊழியக்காரர்களாகவும் தாங்கள் பிரசங்கிப்பது போல் ஜீவிப்பதில்லை, மேலே ஒன்று சொல்லுவார்கள், கீழே வேறு மாதிரி ஜீவிப்பார்கள் என்றார். உட்கார்ந்தார்கள். அடுத்து விழுந்து சபைக்குள் விசுவாசிகள் மத்தியில் ஒரு ஐக்கியம் காணப்படுவதில்லை, உண்மையான அன்பு இல்லை என்று சொன்னார். உட்கார்ந்தார்கள். அடுத்து விழுந்து சபையில் ஊழியம் செய்வர்கள் தங்களுடைய பேருக்கும் புகழுக்கும் தான் ஊழியம் செய்கிறார்களே தவிர கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்று அல்ல, தங்களுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காகவே என்று சொல்லி ஒரு 27 பேர் எழுந்து எதிர்மறையான காரியங்களை குறித்து கிறிஸ்தவத்தை பற்றி சொல்லி அமர்ந்தார்கள். ஊழியர் எழுந்தார். இப்பொழுது நான் கேட்டேன், 27 பேர் நீங்கள் குறை சொன்னீர்கள், ஆனால் ஒருவராவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் குறை சொல்லவில்லை, நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை பற்றி தான் நீங்கள் குறை சொன்னீர்கள் என்று சொல்லிவிட்டு, யாராவது கிறிஸ்துவை பற்றி ஒரு குறை சொல்ல முடியுமா என்று சொல்லும் பொழுது அமைதி நிலவியதாம். அதே கேள்வி இன்று கூடியிருக்கும் நம்மிடம் கேட்பீர் என்றால், நீங்கள் யாராவது இன்று கிறிஸ்துவை பற்றி ஒரு குறை சொல்ல முடியுமா என்று கேட்டால், நாமும் பிலாத்து யோவான் 19:6 கடைசி கூறியது போல், நான் இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணேன் என்றுதான் நாமும் சொல்லுவோம் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. ஏனென்றால் வாசிக்க கேட்ட போதின் வழி அவர் அதிசயமானவர், சகலத்திலும் அதிசயமானவர். பிறப்பு முதல் அவருடைய 2ஆம் வருகை உள்ள சகலத்திலும் அதிசயமானவர்னால அவருடைய ஒரு பழுதையும் நாம் காண முடிவதில்லை. கிறிஸ்து இயேசு ஒருவேளை வராதிருந்தால்
இந்த காலை நேரத்திலே இந்த வேத பகுதி ஒவ்வொரு நாளும் நான் தியானிப்பது உண்டு. பாலைவன நீரோடைகள் புத்தகங்களை ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் பொழுது அதிலே அழகாக ஒரு காரியம், கிறிஸ்து வராதிருந்தால் என்ற அழகான ஒரு தலைப்பு. வராதிருந்தால் என்ன நடக்கும் என்று அந்த கர்த்தருடைய தாசன் எழுதியிருக்கிறார்கள். ஆலயம் இல்லை, தோரணங்கள் இல்லை, பாடல்கள் இல்லை, சூழப்பட்ட மக்களுக்கு ஜெபிக்க ஆறுதலான வார்த்தை இல்லை, மண்ணுக்கு மண் சாம்பலுக்கு சாம்பலோடு முடிந்து விடுகிறது, நித்தியத்தை குறித்து ஒரு வார்த்தை இல்லை என்று பயங்கரமான ஒரு காட்சியை பற்றி சொல்லப்பட்டிருந்தது. ஒருவேளை கிறிஸ்து வராதிருந்தால், மலை பிரசங்கம் இல்லாதிருந்தால், கிறிஸ்தின் பாடு மரணம் ஏற்படாதிருந்தால், உயிர்த்தெழுதல் இல்லாமல் இருந்தால் இன்று நம்முடைய நிலைமை என்னவாக இருக்கும்? இந்த முழு உலகமும் ஒரு நம்பிக்கையற்ற இருளுக்குள்ளவா கடந்து சென்றிருக்கும். நாம் வாசிக்க கேட்டோமே, இருளில் ஜீவித்துக் கொண்ட மக்கள் மேல் பெரிய வெளிச்சம் உதித்தது என்று. ஆம், கிறிஸ்து மானிடனாக அவதரித்த நிமித்தமே ஒரு பெரிய வெளிச்சம் இன்று நம்முடைய ஜீவத்தில் உதித்தது. ஒரு மானிடனாக ஏன் அவர் பிறக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த காலை நேரத்தில் சில தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். 21-22 கல்ஃப் நியூஸ் டேப்லாய்டை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், you don't need to be a Christian to celebrate Christmas. நீங்கள் கிறிஸ்துமஸை கொண்டாட நீங்கள் கிறிஸ்தவராக இருக்க வேண்டும் என்று இல்லை. தற்காலத்தில் கிறிஸ்துமஸ் எல்லாருடைய பண்டிகையாகவும் மாறிவிட்டது. அதாவது கிறிஸ்து இல்லாத கிறிஸ்துமஸாக மாறிவிட்டது. இந்த காலத்திலே நம்முடைய பிள்ளைகளும் வருங்காலமும் இவ்வாறு உள்ள சந்ததியில் தள்ளப்படுவதனால ஏன் கிறிஸ்து மனிதராக அவதரித்தார் என்ற சத்தியம் நம்ம உள்ளத்துக்குள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒன்று, மானிட ஜீவியத்திற்கு ஒரு புதிய அர்த்தத்தை கொடுக்க கிறிஸ்து இப்பூலகத்தில் அவதரித்தார். அவர் இப்பூலகத்தில் வந்த காலத்தில் இஸ்ரேல் மக்கள் ஒரு அடிமைப்பட்டவர்களாக இருந்தார்கள். எங்கும் ஏழ்மை, விடுதலைக்காக ஏக்கம், பாடுபட்டு உழைத்தார்கள். அவருடைய வருவாயை ரோமர்கள் அள்ளிக்கொண்டு சென்றார்கள். நசுக்கப்பட்டார்கள். சந்ததி வளர்ந்துவிடக் கூடாது என்று ஆண் பிள்ளைகளை கொன்று குவித்தார்கள். ஏறுது கொன்று குவித்தான். பெண்கள் ஒரு பொருட்டாக எண்ணப்படவில்லை. அடிமைகளை காட்டிலும் கொஞ்சம் தான் அவள் உயராக பெண்களை அந்த காலத்திலே கருதி வந்தார்கள். இக்காட்சியை கண்ட கிறிஸ்துவினாலே தொடப்பட்டவராகத்தான் தான் ஏன் வந்தேன் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து அந்த மலை பிரசங்கத்தில் அவர் சொன்ன காட்சிகளை, வார்த்தைகளை நாம் காண முடியும். இவ்வாறு மனிதர்களால், என் மதத்தினால் வெறுக்கப்பட்டவர்களை, சொல்லப்போனால் இந்த வெறுக்கப்பட்டவர்களை தேவன் தேர்ந்தெடுக்க பிதா ஆதி முதலாகவே திட்டம் தீர்த்திருப்பதை நாம் வேதத்திலே நாம் மிகவும் சிறப்பாக காண முடியும். கிறிஸ்துவின் ஜீனியாலஜி, அவருடைய பிறப்பின் வம்ச வரலாறை நீங்கள் திருப்பி பார்க்கும் பொழுது அங்கு 4 சமுதாயத்தால், மதத்தால் ஒடுக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட பெண்களை நீங்கள் காண முடியும். இவர்கள்தான் கிறிஸ்துவுடைய உட்பூட்டிகள். அந்த சந்தையில் தான் கிறிஸ்து அவதரித்தார். அவர் தேவன் தேர்ந்தெடுக்கும் மகிமையான காரியத்தை பாருங்க. மனிதர்களால், சமுதாயத்தால், மதத்தால் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் 4 பேர்: தாமார், ராகாப், ரூத், பச்சைபாள். இவளை பற்றி நான் விளக்க இல்லை. அது தனிப்பட்ட ஒரு செய்தியாக மாறிவிடும். அடுத்ததாக அவருடைய பிறப்பு முற்றிலும் ஏழ்மை கோலமாக இருந்ததை நாம் நன்கு அறிவோம். ஒதுக்கப்பட்டவள் தான் அவர் வந்தார். எங்கு பிறந்தார்? மாட்டுத்தொழுவில, தச்சனுடைய குடும்பத்தில். அறிவிப்பு யாருக்கு வந்தது? மேய்ப்பர்களுக்கு. எல்லாம் ஒதுக்கப்பட்டவர்கள். அது நிமித்தமே கிறிஸ்தின் மலை பிரசங்கத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஆவியில் எளிமை உள்ளவர்கள், துயரப்பட்டவர்கள், நீதியில் துன்பப்படுகிறவர்கள் என்று ஒதுக்கப்பட்டவர்கள், துன்பப்படுகிறவர்கள், அமுக்கப்பட்டவர்களை குறித்து அவர் கரிசனையோடு அந்த செய்தி கொடுப்பதை நாம் காண முடியும். மட்டுமல்ல, நாம் சரித்திரத்தை புரட்டி பார்ப்போம் என்றால், கிறிஸ்துவுக்கு பின் சமுதாயத்தில் அதன் பின் தான் குழந்தைகள்,
பெண்கள், வியாதியஸ்தர், முதியோர் இவர்கள் மதிக்கப்பட்டனர், கவனிக்கப்பட்டனர்.